எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான மதுரை கறி தோசை செய்யலாங்க சிக்கன்ல. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க. இதே மாரி செஞ்சு பார்த்துட்டு உங்க டேஸ்ட்ட கமெண்ட்ல போடுங்க. இதுக்கு என்னென்ன வேணும்னு அப்படியே செய்றப்பயே பார்க்கலாங்க. ஒரு சட்டிய நல்லா சூடாக்குனது தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க. சிக்கனுக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் எப்பயுமே சேர்த்து ஊத்துனீங்கன்னா பரவால்ல. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊத்தியிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு எடுத்து நல்லா பொடி பொடியா வெட்டி போட்டிருக்கு. அது எண்ணெய் காஞ்சோனே தாளிச்சு விட்டுருங்க. போட்டு ஓரளவுக்கு வெந்த பின்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க. அப்புறம் 2 பச்சை மொளகாய சின்ன சின்னதா நறுக்கி போட்டுக்கங்க. அப்பதான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வேகணும். பொன்னிறமா ஆகணும். அப்பதான் அந்த சிக்கனோட வரப்பு டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. நல்லா பச்சை வாசனை போக வரையும் கிளறி விடுங்க. அதுக்குள்ள வெங்காயமும் பொன்னிறத்துல வந்துரும். வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறம் ஆயிடுச்சு. இனி தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து உங்களுக்கு சிக்கனுக்கு தேவையான அளவு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் தான் போட்டிருக்கிறேன். அதனால ஒரு சின்ன தக்காளிய தான் போட்டிருக்கேன். இதே மாரி நீங்க 1 கிலோவா இருந்துச்சுன்னா ஒரு 2 தக்காளி போட்டுக்கங்க. இதுவும் தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இனி வந்து இதில மசாலா சேர்த்திக்கலாம். அதில வந்து மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 1/2 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுப்ப லோ ஃப்ளேம்லயே வச்சு கிளறி விடுங்க. இந்த மாரி தாளிச்சு வர்றப்ப எப்பயுமே. அப்பதான் மசாலாவெல்லாம் போடுறப்ப உங்களுக்கு கருகாது. இப்போ வந்து சிக்கன எலும்பு இல்லாதத நான் ஒரு 1/4 கிலோ எடுத்து சின்ன சின்ன பீஸா வெட்டி வச்சிருக்கோம். நீங்க கடையில வாங்குனீங்கன்னா, கொத்துக்கறின்னு போட்டு தர சொல்லுங்க. அந்த மாரி கொத்தி நல்லா தருவாங்க. உங்களுக்கு கறி தோசைக்கு போடுறப்போ அருமையா இருக்கும். இது நான் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதா வீட்லயே வெட்டியிருக்கோம். இந்த மசாலாவெல்லாம் கறியில ஒட்டுற மாரி நல்லா கிளறி விடுங்க. இப்ப வந்து தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப நாங்க பார்த்தீங்கன்னா, சிக்கன் மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தியிருக்கிறோம். ஏன்னா, அந்த அளவுக்கு போதும். நம்மளுக்கு ஓரளவுக்கு ட்ரை கிரேவி தானே வேணும். அதனால அந்த அளவுக்கு இருந்தா போதுன்ட்டு இப்ப வந்து கூட கரம் மசாலா சேர்த்திக்கங்க. ஓரளவுக்கு பாதி வெந்த பின்னாடி. ஓரளவுக்கு நம்மளுக்கு கிரேவி ட்ரை ஆயிடுச்சு. ஏன்னா மண் சட்டியில வச்சிருக்கறனால அந்த சூடு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும். அதனால அது ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்கறனால, இப்பவே கொத்தமல்லி தழைய போட்டு இறக்கி வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். மண் சட்டியில செய்றப்போ. இல்லைன்னா, பாத்திரத்தில செய்றப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்து விடுங்க. அடுத்தது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து தோசை ஊத்தலாம். அடுப்புல தோசை கல்ல வச்சு சூடானோனையும் லைட்டா எண்ணெய் போட்டு சுத்தியும் வர மாரி வச்சுக்கங்க. நீங்க தோசை எந்த ஏரியாவுக்கெல்லாம் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு தோசை ஊத்துறப்ப நல்லா எடுக்கிறப்ப சாஃப்ட்டா இருக்கும். அதனால. இப்போ நீங்க வந்து மாவு எடுத்து ஊத்தப்ப ஊத்துற மாரி ஊத்திக்கங்க. நீங்க நார்மல் தோசை சுடுற மாரி சுடாதீங்க. ஊத்தப்ப ஊத்துற மாரி ஊத்திக்கங்க. ஊத்திட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கங்க. சுத்தியும் மேலலாம். அதுக்குள்ள ஒரு முட்டைய எடுத்து நல்லா அடிச்சு வச்சுக்கங்க. பார்த்தீங்கன்னா, முட்டைய அப்படியே ஃபுல்லா தோசையில அப்ளை ஆகுற மாரி ஓரளவுக்கு அந்த சிக்கன் எந்த ஏரியால போடுறீங்களோ, அந்த ஏரியால அப்ளை ஆகுற மாரி முட்டைய ஊத்திக்கங்க. ஒரு தோசைக்கு ஒரு 3/4 முட்டை இருந்துச்சுன்னா போதும். 1/2 முட்டை டூ 3/4 முட்டை இருந்துச்சுன்னா போதும். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கறிய வந்து இது மேல எடுத்து போடுவோம். ஃபுல்லா எந்தெந்த ஏரியாவுக்கு வேணுமோ, இந்த மாரி போட்டு மெதுவா, வேகமா பரப்பி விடுங்க.
சுத்தமா பரப்பி விட்டுட்டு, எல்லா ஏரியாவுக்கும் உங்களுக்கு வேணுங்கிற ஏரியாவுக்கு வர மாரி அந்த ஓரத்தில நம்மனால அதிகமா வைக்க முடியாது. ஏன்னா, திருப்பி போடுறப்ப நம்மளுக்கு கீழ விழுகும். அதனால. வச்சு நல்லா அமுத்தி விடுங்க அப்படியே ஸ்பூன வச்சு. அதே ஸ்பூன வச்சு. ஓரளவுக்கு தோசை வெந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழைய போட்டு, தோசைய திருப்பி போடுவோம். ஸ்லோவா அப்படியே ஒரே ஃபோர்ஸ்ல திருப்புற மாரி திருப்புங்க. ஏன்னா தோசை பிஞ்சிரக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. திருப்பிறலாம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா ஒட்டியிருக்கு. இதே மாரி செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.